பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இன்னொரு நண்பருடைய நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த அந்த நண்பர் யார் அப்படின்னு கேட்டால், அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம், அரசால் அமைக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பாக அங்கங்கே அமைச்சு விவசாயிகளுடைய நெல்லை நேரடியாக கொள்முதல் அரசாங்கமே செய்கிறாங்க இல்லையா, அங்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்தவித கமிஷன் கொடுக்காம நெல் போட்ட ஒரு நண்பர் அந்த நண்பருடைய நம்பர் கேட்டு இன்னொரு நண்பர் அடித்தார். அப்போவே எனக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு, இங்கே ஏதோ நெல் கொள்முதல் நிலையத்தில் பிரச்சனை போல் அப்படிங்கிறத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு. அப்போ அவர்கிட்ட லைட்டாக கேட்டேன், ஏன் தலை எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி அவர் சிரித்தார். அப்போ இது எப்படி நம்ம கமிஷன் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம நெல்லை இங்கே போடுறது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி அவர் கேட்டிருந்தார். அதில் அனுபவம் உள்ள நண்பர், அந்த நண்பருடைய நம்பரை நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2 பேர் பேசிக்கிட்டாங்களாங்கிற எனக்கு தெரியல. மேபி இது தொடர்பாக ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பாக அங்கங்கே விவசாயிகளுடைய நெல்லை, விளைய வச்ச நெல்லை அரசே நேரடியாக எடுத்துக்குது. ஈரப்பதம் இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கேஜிக்கு இவ்வளோ அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதை 40 கிலோ மூட்டையில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை தூத்துற மிஷின் இருக்கும், அங்கே தூற்றி அதை சாக்கில் கட்டி அடைஞ்சி வச்சு அதை அரசாங்கம் குடோனுக்கு கொண்டு போவாங்க. இந்த வீட்டுக்கு வீடு வியாபாரிகள் நெல்லை எடுக்கிறாங்களோ, அதுக்கும் அவங்களுக்கும் இங்கே அரசுடைய இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் போடுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கு 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் விவசாயிகளுக்கு பெனிஃபிட் இருக்கும், லாபம் இருக்கும். ஸோ இதை எதுக்கு அங்கே ஏற்றிட்டு அங்கே போட்டு அதை தூற்றி அதை கட்டி அப்புறம் இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதை முதல்ல பதியணும், அடங்கல் வாங்கணும், அடங்கலை விஓட்ட போய் பதியணும், அப்ரூவல் வாங்கணும், அப்புறம் அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் ஏறும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடி நெல் கொள்முதல் பக்கம் போகிறது, நிலைய பக்கம் போகிறதில்ல. அதை யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயிகள்கிட்டருந்து வாங்கி அந்த வியாபாரிகள் இருக்காங்க, அவங்க தான் அதிகமாக அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. விவரம் தெரிஞ்ச ஒரு சில விவசாயிகள் நேரடியாக போய் அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கமிஷன் வாங்குகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலி மற்றும் பார்த்திங்கன்னா வாடகை, இது எல்லாமே நாங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் அரசால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அதெல்லாம் விவசாயிகள்கிட்ட சொல்லி விவசாயிகள்கிட்ட ஒரு மூட்டைக்கு 60லேருந்து 70 ரூபா வரைக்கும் வாங்குறங்கிற குற்றச்சாட்டு. இதை வாங்கி அதில் நிறைய கமிஷன் போகுது, அரசியல்வாதிகள் கமிஷன் போகுது, லோக்கலில் இருக்கக்கூடிய நபர்கள் கமிஷன் போகுது. அது எந்த வகையில் உண்மை அப்படிங்கிறது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். இப்போ இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, இது நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கு ஒரு நண்பர், அதாவது திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த திரு என் பழனி ராஜா அப்படிங்கிற ஒரு நண்பர் ஆர்டிஐ போட்டிருக்கார். இந்த நேரடி நெல் கொள்முதல் தொடர்பாக, நிலையம் தொடர்பாக ஆர்டிஐ போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு சில பதில் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காரு, என்ன பதில் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா சில போராட்டங்களை தான் முன்னெடுக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் என்னென்னா, அவங்க வீடியோ பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்ட்டாங்க. பாதிக்கப்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே தேவையில்லை. உங்களுக்கான ஒரு பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களுடைய பலம் தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு ஒரு பின்னணி இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை மூவ் பண்ணுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு மூக்க நுழைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி என்ன காசு கொடுக்க மாட்டியா, அப்போ ஒன்று எல்லாம் போட மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் வீடியோ பார்த்தாங்க, கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி நான் பிரச்சனையை சந்தித்தேன், இப்போ நெல்லை போட முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட பிரச்சனை. ஆல்ரெடி இதில் அவேர்னஸ் மட்டும்தான் நம்மளோட வேலை. இதில் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, அரசு என்ன சொல்லுது அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் தகவலாக தரேன். நீங்கள் அங்கே நெல் போடணுமா போட வேணாமுங்கிறத விவசாயிகளாகி நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் என்னென்னா, சகோதரர் என் பழனி ராஜா அவங்க நன்னிலம் பகுதியை சார்ந்தவங்க, அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் அவங்க தான் ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொது தகவல் அலுவலர் மேலாளர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் திருவாரூர் மண்டலத்திலேருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கேட்ட அந்த தகவல்களுக்கான பதிலை நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, ஏன்னா
விவசாயிகளிடம் நெல்லை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தால் எவ்வித தொகையும் வசூல் செய்யப்படவில்லை. வசூல் செய்யப்பட்டதா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருப்பார் போல். ஆனால் விவசாயிகிட்ட நாங்கள் எதையுமே வசூல் செய்யலையே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது என்னென்னா, விவசாயிகளுடன் நெல்லை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தால் நடத்தப்படும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரியும் சுமை தூக்கும் பணியாளர்களுக்கு விவசாயிகள் எவ்வித தொகையும் வழங்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு மூட்டை தூக்குறவங்களுக்கு, ஏற்றுறவங்களுக்கு, இறக்குறவங்களுக்கு, சாக்கு தைக்கிறவங்களுக்கு எதுவும் காசு நம்ம விவசாயி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருப்பார் போல். அதுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் பருவகால பணியாளர்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் பணிபுரிகிறாங்க, வேலை செய்கிறவங்கன்னு சொல்லி கேட்டிருப்பார் போல். அவங்க அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழே பணி செய்யக்கூடிய நபர்களாக தான் இருக்கிற நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை சேமிப்பு மையங்களுக்கு எடுத்துச் செல்ல தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வாடகை வழங்கப்பட்டு வருகிறது. வாடகை தொடர்பாக விவசாயிகள் எவ்வித தொகை வழங்கப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அப்படித்தான் சொல்லி கேட்குறாங்க. இங்கேருந்து குடோனுக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு வாடகை நாங்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் அந்த வாடகை விவசாயிகள் அங்கே நீங்களே கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை தான் அவர் கேள்வி வச்சிட்டார். இங்கே கொண்டு போகிறதுக்கு வாடகை நாங்கள் கொடுக்கணுமா இல்லை அரசு கொடுக்குதா? அரசு தாங்க கொடுக்குது, நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. விவசாயிகள்கிட்ட வாடகை யாரும் வசூல் பண்ண சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5, விவசாயிகளுடன் நெல்லை கொள்முதல் செய்ய மூட்டை ஒன்றுக்கு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தால் எவ்வித தொகையும் வசூல் செய்ய உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. ஒரு மூட்டைக்கு இவ்வளோ வசூல் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எதுவும் உத்தரவு போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி வச்சிருக்காரு. விவசாயிகளுக்கு காசே வாங்குறதுக்கு நாங்கள் எந்த விதமான உத்தரவும் போடலை அப்படிங்கிறதா பதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நிரந்தர நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இடவசதிக்கேற்ப உலர்களங்கள் அமைக்கப்படும். உலர்களங்கள் அமைக்கப்பட வேண்டிய இடத்துல தான் இந்த நுகர்வோர் வாணிபக் கழகத்தால் இந்த உலர்களங்கள் அமைக்கப்பட வேண்டிய வசதி இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், அது எங்கே வசதி இருக்கோ அங்கனக்குள்ளே வைப்போம். இல்லைங்கிற பட்சத்தில் அந்த கொள்முதல் நிலையம் மட்டும்தான் இருக்கும். உலர்களங்கள் வைக்க இடம் இருந்தால் வைப்போம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க. 7, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் தூற்றி சுத்தம் செய்து தையலிட்டு அடுக்கி வைத்து லாரிகள் ஏற்றிவிடும் வரை 40 கிலோ மூட்டை ஒன்றுக்கு 10 ரூபா அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சேமிப்பு மையங்களில் இறக்கி வைக்கிறதுக்கு டன் ஒன்றுக்கு 31 ரூபா 2 காசு நியமனம் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் இந்த ஒப்பந்தம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில. மேபி இது பத்தலைங்கிறது அது அவங்க அரசு நிர்ணயிக்கிறது. அது பத்தலைன்னா அந்த அரசு அந்த அதிகாரிகள் தான் அரசுக்கிட்ட சொல்லி என்ன செய்யணும், இந்த மாதிரி பத்தலை அப்படின்னு சொல்லி கூடுதலாக கட்டணத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் விவசாயிகள்கிட்ட எவ்வித கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வருகிற ஒரு உண்மையாக இருக்குது. இந்த தகவல் ஒரு அற்புதமான தகவல். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்பை நான் கொடுத்துருக்கிறேன். உண்மையிலே மனமார்ந்த பாராட்டுகள் திரு பழனி ராஜா அவர்களுக்கு நம்ம சொல்லிக்கலாம், விவசாயிகளின் சார்பாகவும் சொல்லிக்கலாம். அதனால் நீங்கள் பயன்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்டிஐ நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி பதிவு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் என்னங்க பணம் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம்னா கேட்டு, நீங்கள் பணம் கொடுக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் ஃபைட் பண்ணலாம். இல்லை நான் பாதிக்கப்படுவேன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்த தேவையில்லை, நீங்கள் சாதாரணமாக அதை பயன்படுத்திங்க. ஓகேவா? சமீபத்தில் நம்ம எங்கள் ஏரியாவில் ஒரு செய்தி வந்தது. இந்த மாதிரி சாக்கு இல்லாதனால நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் பிடிக்காமல் எல்லாமே குமிச்சு கிடக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சு அதை நம்ம செய்தித்தாளில் தினத்தந்தி பேப்பரில் போட்டிருந்தாங்க, நேற்று முன்தினம் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் குறைபாடுகள் நிறைய இருக்குது. அதனால் அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள், அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் வேலை செய்யக்கூடியவங்க அந்த வேலை செய்யாமல் எங்கேயோ போயிட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. ஸோ அதனால் விவசாயிகள் திடீர்னு மழை சொல்லிகிட்டே இருக்காங்க. மழை பெஞ்சுன்னா அவ்வளோ நெல்லும் பாதிப்புக்குள்ளாயிரும். ஏன்னா பக்கத்து ஊராட்சியில் கூட ஒரு தகவல் வந்தது, ஆமாம் நெல்லாம் அப்படியே கிடக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதனால் அரசாங்கமும் அதை ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எதுக்கோ என்னென்னமோ நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு குடோன் அமைச்சு, ஒரு ஊருக்குள்ள ஒரு பொதுவான இடங்களில் நெல் குடோன் அமைச்சு அந்த நெல்லை புறம் சேமித்து அப்புறம் தேவைப்படும் போது அதை எடுத்துகிட்டு ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணலாம். மேபி நம்ம கருத்து வேணால் சொல்லிகிட்டே இருக்கலாம். அரசு என்ன பண்ணுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் உறவுகளே. அந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தோட வெப்சைட் லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களால் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். புகார் கொடுக்கணும்னா இலவச தொடர்பு எண் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்திங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தகவலை மற்ற எல்லா விவசாயிகளுக்கும் கடத்துங்க. மீண்டும் நல்ல தகவலோடு வேறொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பழனி ராஜா அவர்களுக்கு.